பெண்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு சிறந்த மனிதர் அமல் இபாதத்துகளுடைய விஷயத்துல 5 நேரம் இமாம் ஜமாத்தோட தொலை வாரது இவர பாதையில கண்டா ஏதோ ஒரு தொழுகையினுடைய யோசனை தான் வரும். அமைதியாக வருவாரு. வீண் பேச்சுக்கள் யாரோடையும் பேசினதாக கண்டதில்லை. பார்வையை தாழ்த்தின வண்ணம் திக்ர் செஞ்சவராக குர்ஆன் ஓதினவராக வருவார். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்தினுடைய விஷயத்துல மௌத்தாக்கருடைய நல்ல விஷயங்களை பேசுங்க. அந்த அடிப்படையில ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுல கேட்கிற ஒரு துஆ தான், அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆகிரஹு, யா அல்லாஹ் இந்த வாழ்நாள்ல கடைசி காலத்தை நல்லதாக ஆக்கி, வகைர ஐயா அமாலி ஹவாத்திமஹு, நான் செய்கிற அமல்ல கடைசி அமல் சிறந்த அமலாக ஆக்கி, வஜஅல் கைர ஐயாமி யௌம அல்காக ஃபீ, நான் கழிக்கிற நாள்ல சிறந்த நாளாக உன்னை சந்திக்கிற நாளாக. தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியார்களே, ஜனாசாவாக இருக்கக்கூடியவர் நேற்றைய முன்தினம் கண்ணியமான மாதம் முஹர்ரமுடைய மாதத்தினுடைய சுன்னத்தான நோன்பு 9வது 10வது நோன்பு நோற்றவராக நேற்று மகரிப் இமாம் ஜமாத்தோட முன்சஃப்ல நின்று தொழுதார். மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் பள்ளியினுடைய முன்சஃப்ல நின்று அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார். இஷா வரை குர்ஆன் ஓதுறதுல இவரை மாதிரி ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை. இவரிடத்துல நான் ஒரு தடவை கேட்டேன், சார் நீங்க குர்ஆனுடைய உங்களோட குர்ஆன் திலாவத் நீங்க எப்படி அமைச்சு கொள்றீங்க? சார் சொன்ன பதில், மாதத்தினுடைய முதலாவது திகதி நான் ஓதுற குர்ஆன் முதலாவது ஜுஸு, 2ஆம் திகதி 2வது ஜுஸு, 30ஆம் திகதி 30வது ஜுஸு. ஒரு மாதத்துல சம்பூர்ணமாக ஒரு குர்ஆன் ஓதி முடிப்பார். ஒரு நாள்ல ஓத வேண்டிய ஒரு ஜுஸுவை அழகா ஓதி முடிப்பார். சுபஹத்துலைக்கு வந்தா சுபஹத்துலைக்கு பின்னால் இருப்பார், திக்ர் செய்வார், குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடுவார். துஹருக்கு வருவார், தொழுது முன்பின் சுன்னத்தை தொழுவார், தொழுதுக்கு பின்னால குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடுவார். அசருக்கு வருவார், மக்ரிப், இஷா. இவருடைய பள்ளியில கழிஞ்ச காலம் ஒன்று திக்ரோட, இன்னொன்று தொழுகையோட, இன்னொன்று குர்ஆன் திலாவத்தோட. குர்ஆன அதிகமா மதிச்சார். ரமதானுடைய காலத்துல கடந்த 3 வருடம் ரமதானுடைய காலத்துல கடைசி 10 நாள் இஅ்திகாஃப்ல இருந்தார். இஃப்தாருக்கு வந்தா ஃபஜ்ர் வரகாட்டி மஸ்ஜிதுக்குள்ளால இருப்பார். அவருடைய சொந்த அமல் போக மீதமுள்ள நேரம் எல்லாம் குர்ஆன் ஓதுறதிலையும் தொழுகிறதிலையும் ஈடுபடுவார். எந்த மனிதத்தை கேட்டாலும் இவர் யாரோடையும் யாரை பத்திய வீண் பேச்சு, மற்றவர்களுடைய பேச்சு கலச்சதாக யாரும் சொல்ல மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பண்பாடுள்ள மனிதன். மார்க்கத்தினுடைய விஷயத்துல, தொழுகையில விஷயத்துல மிகவும் தைரியசாலியாக இருக்கு. சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம். தொழுகையில ஒரு பிழை நடக்குதுன்னா தொழுகையில வச்சு திருத்துற ஒரே தைரியம் இவருக்கு மட்டும்தான் இருக்கு. சின்ன பிள்ளைகள் வராங்க, சுஜூதுல சரியா கால் வச்சு இல்லையா, சுஜூதுல சரியா இருப்பு சரியாக வச்சுடுவார். கைய சுஜூதுல சரியா வச்சு இல்லையா, சுஜூதுல கைய சரியா வச்சுடுவார். அவசரமாக ஒரு புள்ள வந்து தொழுதுட்டு போகுதா, வாப்பா மாதிரி கூப்பிட்டு அந்த பிள்ளைய அரவணைச்சு அந்த பிள்ளைகிட்ட தொழுகிட்ட ஓத வேண்டிய எல்லாத்தையும் கேட்பார். உங்களுக்கு வஜ்ஹத் பாடமா, சூரா ஃபாத்திஹா பாடமா, அத்தஹியாத் பாடமா,
எல்லாத்தையும் பாடம் கேட்டுட்டு இவ்வளோ எல்லாம் பாடம் நீங்கதானே, அப்ப ஏன் இவ்வளவு அவசரமா தொழுதுட்டு போறீங்க, ஆறுதலா தொழுதுட்டு போகலாம் என்று சின்ன பிள்ளைகளுக்கு வாப்பா மாதிரி அறிவுறுத்தல் செஞ்ச ஒரு மனிதர். இவருடைய குர்ஆன் திலாவத், இவர் குர்ஆன கண்ணியப்படுத்தினார். இவர் குர்ஆன தன்னுடைய தலைக்கு மேலால சுமந்தார், ஓதினார். அதனுடைய பரக்கத் பள்ளியினுடைய நிர்வாகத்தால இந்த வருடம் ரமதான்ல அறிவிச்சாங்க. முழு வருடத்திலேயும் குர்ஆனோட தொடர்பு பட்டிருந்து 13 குர்ஆன், ஒவ்வொரு மாதமும் ஒரு குர்ஆன், ரமதானுடைய மாதத்துல 2 குர்ஆன் ஓதி 13 குர்ஆன் ஹத்ம் செஞ்சாரு. அதனால அல்லாஹ் இவரை எப்படி கண்ணியப்படுத்த நாடினான்டா, நிர்வாகம் முடிவெடுத்தாங்க இவர் ஒரு உம்ரா அனுப்பி வச்சு. உம்ராக்குரிய முழு பணமும் செலுத்தப்பட்டாச்சு. முஹர்ரமுடைய 9வது பிற மாலையில பாதையில அப்படி நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நான் வாகனத்துல வந்து ஏற்றிக்கொண்டேன். ஏற்றினதோட சொன்னது, அதான் சொல்ல மிச்ச நேரம் நீக்கிதானே ஹசரத், அதனால மொல்ல போறேன் வீட்டு வர காட்டியும் போய் சேர்றதுக்கு. பைக்ல ஏறி பின்னால வந்து கொண்டிருந்து சொன்னாரு, ஹசரத் 17ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் உம்ரா போறேன், துவா செஞ்சு கொள்ளுங்க ஹசரத் என்றாரு. நான் சொன்னேன், நீங்க தான் எனக்கு அங்க போயிட்டு துவா செய்யணும். எந்த நேரமும் யார கண்டாலும் அழகா சிரிச்சு சலாம் சொல்லுவாரு, பேசுவாரு. வாகனத்துல ஏறினா எங்களுக்கு ஞாபகம் வாரத்துக்கு துஆவை ஓதுவார். வாகனத்துல இருந்து இறங்கினா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு துஆவை, பாரக்கல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்று துஆவோட தான் எங்களை விட்டு பிரிவார். மஸ்ஜிதுக்குள்ளால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், கமா தஈஷூன தமூதூன், உங்களோட வாழ்க்கை எப்படியோ அப்படிதான் உங்களோட மரணம். மஸ்ஜிதோட வாழ்ந்தவர், அடிக்கடி மஸ்ஜிதுக்கு வந்தவர், அவரை மஸ்ஜிதுக்குள்ளால வச்சு அல்லாஹ் அவன்கிட்ட அழைச்சு கொண்டார். நபி அலைஹிஸ்ஸலாம் தஹஜ்ஜுதுல கேட்ட துஆ, யா அல்லாஹ் இந்த வாழ்நாள்ல கடைசி காலம் நல்லதா ஆக்கணும், நான் செய்யற கடைசி அமல் நல்ல அமலா, நான் சந்திக்கிற கடைசி நாள் நல்ல நாளா ஆகும். இந்த மூணையும் அடைஞ்சு கொண்டார். இதை விட பாக்கியசாலி யாரும் இருக்கேலாம். முஹர்ரமுடைய மாதம் 9வது 10வது நாள் சுன்னத்தான நோன்பு நோட்டவரா, மக்ரிபுடைய தொழுகைய இமாம் ஜமாத்தோட ஒவ்வொரு தக்பீர முடி சஃப்ல நின்று தொழுதார். மக்ரிப்ல இருந்து இஷா வரைக்கும் குர்ஆன் ஓதி கொண்டிரு. இஷாட அதான் நான் சொன்னேன், ஏண்ட காதுக்கு கேட்க அதானுக்குரிய பதில சொல்லிட்டு அதான்ட துஆவை ஓதினார். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இதுதான் நாம் இவர்கிட்ட படிக்க வேண்டியது. சாதாரண ஆள் அல்ல. அதிகமான ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு உலகத்தினுடைய கல்வியை படிச்சு கொடுத்திருக்கிறத போல அதிகமானவர்கள் இவர்களிடத்திலிருந்து ஓதி இருக்கிறோம். காலையில் ஒரு மெசேஜ வாசிச்சேன். திகனையை சேர்ந்த ஒரு மனிதர் ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறாரு, இன்னார் சபருல்லா சார் வஃபாத் ஆயிட்டார். இவர் நாங்க 9ஆம் வகுப்பு படிக்கிற நேரத்துல ஜனாசா ஒன்று மௌத்தாகினா அந்த ஜனாசாவை எப்படி குளிப்பாட்டணும், எப்படி கஃன் செய்யணும், எப்படி தொழுவிக்கணும், எப்படி அடக்கம் செய்யணும் செயல் மூலமா எங்களுக்கு படிச்சு தந்தவர் தான் இந்த சார். கலக்கிற அதிகமானவர்கள் சொல்றாங்க, எங்களோட தொழுகையை நாங்க திருத்தினது இவரால், எங்களோட தொழுகையில் ஓத வேண்டிய வஜ்ஜஹத்து ஃபாத்திஹா அத்தஹியாத்தை திருத்தினது இவர். நான் இந்த மஹல்லாக்கு வந்து 3 வருஷம் வந்ததோட முதலாவது எனக்கு சொன்னது, இவருடைய முயற்சி கவலை எல்லாரும் தொழுகையால் ஏமாறும், யாரும் தொழாம வைக்கப்படாது. ஹசரத் வாங்க தொழாதவருடைய வீட்டுக்கு போம், சந்திப்போம், பேசுவோம். ஏசினார் தான் ஏச்சை கேட்டுட்டு வருவோம், ஏசுறவன் தான் பள்ளிக்கு வருவான். இவருடைய இன்னொரு முயற்சி சூரா ஃபாத்திஹா
அத்தஹியா அரபுலையும் டைப் பண்ணி தமிழ்லையும் டைப் பண்ணி இந்த மஹல்லால் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் கொடுத்திருக்கிறார். பாடம் இல்லாதவர்கள் பார்த்து சரி ஓதிக்கொள்ளணும். சாதாரண மனிதர் அல்ல இவர், லேசா வழி அனுப்பேலா. இந்த காலத்துல வாழ்ந்த இப்படியாப்பட்ட மனிதர்களை தேடணும். அதனால கடைசி நேரம் மஸ்ஜிதுக்குள்ளால ஏத்திகாப்ல நியத்தோட தான் மஸ்ஜிதுக்குள்ளால வருவார். எல்லாரோட படிப்பினைக்கும் எல்லாரும் அந்த நியத்தை வைக்கணும்ன்றதுக்கு சத்தமா ஏத்திகாப்ல நியத்தை சொல்லுவார். அதானுக்கு பதில் சத்தமா சொல்லுவார். சலாம் சத்தமா சொல்லுவாரு. வேறொன்றும் அல்ல, தொழுகைக்கு பின்னால ஓதுற எல்லா துவாக்களையும் சத்தமா ஓதுவார். மற்றவர்களும் இந்த சத்தத்தை கேட்டு ஓதட்டும் ஹஸரத், அதுக்காகவே. அதனால் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இதுதான் படிப்பினை, இதுதான் இவருடைய நல்ல அமல். உலகத்துல வாழ்ந்து சாதிச்சது இதுதான். இத மாதிரி நாங்களும் சாதிக்கணும். வாலிபர்களே, இதுக்கு பின்னால் எங்கட தொழுகைய கைய பிடிச்சி காலை பிடிச்சி எங்களை சமைக்கிறதுக்கு புதிய ஆட்கள் உருவாகணும். அந்த தைரியம் யாருக்கும் இல்லை. ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயம். சிலருக்கு அல்லாஹ் அந்த தைரியத்தை கொடுத்திருந்தான். யாரும் வேண்டியதை சொல்லட்டும், ஏசட்டும், நான் செய்யறது அல்லாஹ்வுக்காகவே. அதிகமா என்னோட பழகிருக்கிறாரு. என்னோட வீட்டுல வந்து உட்கார்ந்து கதைச்சு அவரோட கவலை. ஹஸரத் மஹல்ல அளிக்கிற பெரிய ஆட்கள் நிறைய பேருக்கு குர்ஆன் ஓத தெரியாது. வயது வந்த ஆண்கள், பெண்கள், குமரிகள் குர்ஆன் ஓத தெரியாம இருக்கிறாங்க. ஹஸரத், இவர்களுக்கு குர்ஆன் ஓத பழக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யும். சொல்ல தெரியாம இருக்கிறாங்க. ஹஸரத், எப்படியாவது இவங்களை தொழுகைக்கு பழக்கணும், படிச்சு கொடுக்கணும். அதனால வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய நிலையில நாங்க எல்லாம் இருக்கிறோம். உலகத்துல வாழ்ற காலம் மற்றவர்களுக்கு பிரயோசனமா வாழ்ந்துட்டு போயிட்டார். சாலிஹான குழந்தைகள் உருவாக்கிட்டு போயிருக்கிறார். பேர குழந்தைகள்கிட்ட இரவையில குர்ஆன் பாடத்தை கேட்டு பாடத்துல வார பிழைகளை திருத்தி ஓத அனுப்புவார். மஸ்ஜிதுக்கு வந்து, ஹஸரத், இது எங்க பேரப்புள்ள, இவ வீட்டுல ஓதுறா இல்லையான்னு கொஞ்சம் விசாரிங்க. தொழுகுறாங்க, நேரத்துக்கு தொழுகுறாங்க இல்ல, கொஞ்சம் நேரத்துக்கு தொழுகிறதுக்கு பழக்குங்க. பாதையில வாலிபர்கள் தொழாம பள்ளிக்கு போகாம இருப்பாங்கண்டா அவங்கள சந்திச்சு, இது அதான் சொல்லியாச்சு, பள்ளிக்கு போனா நல்லவே, அழகா, கண்ணியமா, கௌரவமா, பண்பா எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் ஏவின ஒரு மனிதர். அல்லாஹ் கபூல் செஞ்சு கொள்ளணும். வாழ்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொருவரும் ஆம்புல பிள்ளைகள் ஆண்களை வளர்க்கிறண்டா இப்படியாப்பட்ட ஆட்களை தான் உருவாக்கணும். ஊருக்கு, சமுதாயத்துக்கு இப்படியாப்பட்ட ஆட்கள் தான் தேவை. அதனால கண்ணியமா சந்தோஷமா வழி அனுப்பி வைப்போம். வாழ்க்கையில கடைசி காலம் நல்ல காலம். நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுவா, கடைசி அமல் நல்ல அமல். குர்ஆனோட எந்த தொழுகையும் கலாவா இல்லாம எல்லாத்தையும் பள்ளியில இத்திகாஃப்ல நியத்தோட தொழுதவர், கடைசி நாள் நோன்பு நோற்றவர் சாதாரண மனிதர் அல்ல. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியார்களே, இப்ப நாங்க எங்களை சிந்திச்சு பார்ப்போம். ஏண்ட தொழுகை எப்படி இருக்குது? ஏண்ட ஃபஜ்ர் நிலை என்ன? இந்த தொழுகை ஃபஜ்ர், துஹர், அஸர், மக்ரிப், இஷா ஏண்ட நிலைமை நான் எப்படி தொழுதேன்? ஏண்ட வீட்டுடையவர்கள தொழுகை நிலைமை என்ன? ஏண்ட மனைவி மக்கள் தொழுகை நிலைமை என்ன? வாழ்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, வீட்டுக்குள்ளால பரக்கத்துக்கு இதுதான் காரணம். இதுதான் ஊருக்கு பரக்கத்துக்கு காரணம். வலோ அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ், ஒரு கிராமவாசிகள் எல்லாரும் ஈமான்தாரிகளாகி அல்லாஹ்வை பயப்பட்ட இறையச்சமுடையவர்களாக மாறிவிடுவாங்கண்டா, லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா, அவர்களுக்கு வானத்தினுடைய பரக்கத்தினுடைய வாசலை திறந்து கொடுப்போம்.
இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் யோசிப்போம், எங்கட வீட்டில் இருக்கிற ஆண்கள் எல்லாம் தொழுகையாளிகளா? என்ற கணவர், என்ற வாப்பா, என்ற சகோதரன், என்ற நானா தம்பி, என்ற குழந்தைகள், ஆம்புல புள்ள பொம்புல புள்ள 5 நேரம் வீட்டுல தொழுகிறார்களா? இன்றைக்கு நியத்து வைப்போம், இவருடைய வாழ்க்கையிலிருந்து பாடமாக எடுத்துக் கொள்வோம். ஆரம்ப நேரத்தில் தொழுவோம். இமாம் ஜமாத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர். சுன்னத்தான நோன்புகள்ல காலத்துல முதலாவது வந்து கேட்பார், ஹஸரத் மகரிப் இகாமத்துக்கு எவ்வளவு நேரம் டைம் கொடுப்பீங்க? வளமையா 10 நிமிஷம் வச்சிருப்போம். தூரத்திலிருந்து வாராக்கள் இமாம் ஜமாத் அடைகிறதுக்காக வேண்டி இகாமத்துக்கு எவ்வளவு நேரம் வச்சிருக்கிறீங்க? 20 நிமிஷம் தான். அந்த நிமிஷத்தை வச்சு டைம் பிடிச்சு வந்து இமாம் ஜமாத்தோட தொழுவார். அவ்வளவு தக்பீர் முன் சஃப்ல இடம் கிடைச்சா இவரை மாதிரி போட்டி போட்டு முன்னுக்கு வார ஆள் வேற யாரும் இல்லை. அதனால ஆண்கள் வாலிபர்கள் மஸ்ஜிதோட தொடர்பாகவும் இவற்றிலிருந்து ஒரே கவலை அதுதான், மஸ்ஜிதோட தொடர்பாகவும் எல்லாரையும் தொழுகையாளிகளா ஆக்குவோம். குர்ஆன் ஓத தெரியாத எல்லாத்தையும் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக மாற்றுவோம். அதனால ஊரில் இருக்கிற பொறுப்புதாரிகள் இது ஒவ்வொன்றுக்கும் பொறுப்பு. இந்த பொறுப்பை சுமப்போம், எடுப்போம், இந்த கவலையை எடுப்போம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கவலையா இருந்துச்சு. இந்த கவலையை தான் இவருடைய கவலையாக சுமந்தார். இவருடைய நல்ல பழக்கங்கள் எங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது. வீண் பேச்சு, மற்றவர்களை பத்தி புறம் பேசுறது, 4 பேர் சேர்ந்துட்டா இந்த 4 பேரை பத்தி பேசுறது. ஊர்ல இருக்கிற யார்கிட்ட கேட்டாலும் இவர் அத மாதிரி மஜ்மால, இவர் அத மாதிரி சபையில ஈந்ததாக காண முடியாது. நல்ல மனிதர். துஆ செய்வோம் இவருக்காக வேண்டி. இவருடைய இந்த உலகம் எப்படி சிறப்பாக அமைஞ்சிச்சோ, இவருடைய இறுதி எப்படி சிறப்பாக அமைஞ்சிச்சோ, எங்கட கண்ணுக்கு தெரியாத ஒரு நிர்வாகம், ஒரு ஆலமுல் பர்ஸஹ் கபருடைய வீட்டுக்கு போறார். அங்கதான் இவருடைய உண்மையான வெற்றிய, இவருடைய உண்மையான அல்லாஹ் இவரோடு நடந்து கொள்ளக்கூடிய இடத்தை பார்க்க போற. அதனால எல்லா துஆலையும் இவரை சேர்த்துக் கொள்வோம். இவருடைய அடுத்த கட்டம் முதலாவது மன்சில் கபர். அந்த கபர்ல வெற்றி இருந்தால்தான் அதுக்கு பின்னாடி எல்லா இடத்திலையும் வெற்றி. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர். கபர் அடிக்கு போனா தாடி நலையிற அளவுக்கு அழுவாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, சொர்க்கம் நரகத்தை பத்தி பேசினாலும் இவ்வளவு அழமாட்டீங்க, ஏன் மையவாடி கபர் மையத்தினுடைய சம்பத் இத மாதிரி இடங்கள் எப்படி அழுகிறீங்க? சொன்னாங்க, ஒரு மனிதர் உலகத்துல வாழ்ந்துட்டு மௌத்தாகினதோட அவருடைய கியாமத்தினுடைய ஆரம்ப பயணத்தின் முதலாவது வீடு கபர். அங்க ஒரு மனிதர் ஈடேற்றம் பெற்று விட்டார்டா, அதுக்கு பின்னால் இருக்கிற எல்லா இடமும் ஈடேற்றம், எல்லா இடத்திலையும் வெற்றி. அதுக்கு பின்னால் எல்லா இடமும் சந்தோஷமா தான் நிற்கும். மௌத்துக்கு பின்னால கபர் அது மோசமாக, கபர் அது நஷ்டமாக தோல்வியாக அமைஞ்சிட்டா, அதுக்கு பின்னால் இருக்கிற கியாமத், அதுக்கு பின்னால் இருக்கிற சிராத், அதுக்கு பின்னால் இருக்கிற ஒவ்வொரு கட்டம் மனிதன் தோல்விக்குரிய இடமாகத்தான் இருக்கு. அதனால் அன்புக்குரிய பெரியார்களே, வாலிபர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இவற்றை படிக்க வேண்டிய பாடம் ஒன்று. ஆரம்ப நேரத்துல தொழுகைய தொழக்கூடிய பெண்களாக, மஸ்ஜிதுல தொழக்கூடிய தொழுகையுடைய இமாம் ஜமாத்தோட தொழுகையை நிறைவேற்ற ஆண்களாக நானும் நீங்களும் மாறணும். இதுதான் இருந்து எடுக்கிற நாங்க பாடம். பெண்கள் ஆரம்ப நேரத்திலேயே தொழுகையை தொழுது முடிக்கக்கூடிய பெண்களாக மாறணும். இந்த வீட்டில் இருக்கிறவர்களுடைய மனைவி, மகள், வேற குழந்தைகள், குடும்பத்திற்கு அல்லாஹ் ஆறுதலை நசீபாக்கணும். அவன்தான் இவர்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் கொடுக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு மட்டும்தான் இயலும். எங்களால துஆ செய்வோம், இவருக்கு வேறொன்றும் செய்யலாம். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. இந்த துஆ நீளமான துஆக்கள் பாடமாக்கி ஓதுவோம். எங்கள குடும்பத்துக்கும் இந்த துஆ தேவை. அதனால இருக்கிற எல்லாரும் இவருக்காக வேண்டி துஆ செய்வோம். இவருடைய நலவுகளை மட்டும் பேசுவோம்.
குறை மனிதர் என்ற ரீதியில ஏதாவது தவறுகள் தப்புகள் மனசு நோக ஏதாவது வார்த்தையால செயல்களால அசைவுகளால ஏதாவது செஞ்சிருந்தா மனப்பூர்வமா மன்னிச்சிரும். ஏண்டா ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செஞ்ச அநியாயத்தை அடியான் மன்னிக்காம அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் தாராளமா மன்னிப்பான். அவன் மன்னிக்கிறதுல அவன மாதிரி விசாலமானவன் யாரும் இல்லை. அடியார்களோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் ஏதாவது பில தவறு நடந்திருந்தா அந்த சம்பந்தப்பட்ட அடியான் மன்னிக்காம அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனால இந்த இடத்துல வந்திருக்கிற நாங்க எல்லாம் சேர்ந்து இவர் ஒரு நல்ல மனிதர் என்று சாட்சி சொல்றோம். நாங்க எல்லாம் சேர்ந்து இவர் நல்ல மனிதர் என்று சாட்சி சொன்னா அல்லாஹ்வும் அவனிடத்துல இவர் ஒரு நல்ல மனிதராக கபூல் செஞ்சு கொள்றான். இது மாதிரி இறுதி முடிவுகளை சும்மா லேசா அடையலாம். லேசா நடிச்சு சும்மா நல்லவன் மாதிரி நடிச்சு இத மாதிரி இறுதி முடிவுகளை சம்பாதிக்க இயலாம். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ளால இத மாதிரி முடிவுகள் லேசா அடையலாம். இவருடைய எத்தனை வருடத்தினுடைய அமல் என்பது தெரியாது. நான் கண்ட 3 வருடத்தினுடைய அமல் இவர் பாதையில நடந்த ஒரு தொழுகையினுடைய நேரமாக இருக்கு. மஸ்ஜிதுக்கு வாரவராதான் நடந்து வருவாரு போவாரு. இவரை கண்டா யாரும் வாகனத்தில் ஏற்றி கொள்வாங்க. இவர் ஏதோ நோயில வாழ்ந்திருந்தா அவருடைய நோயால் அல்ல அவருடைய சின்ன பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். ஆனா அடியார்களோட சம்பந்தப்பட்ட ஏதாவது இருந்தா இந்த இடத்திலே இவரை நாங்க மன்னிப்போம். வேற எந்த மனக்கசப்பும் இல்லாம இவர் ஒரு சுதந்திரமான மனிதராக அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக இந்த இடத்தில் இவரை நாங்க வழி அனுப்பி வைப்போம். இதுதான் நாங்க இவருக்கு செய்யற ஆக பெரிய பரிசு. இவர் எல்லாம் மன்னிச்சுட்டோம். பெண்கள், மனைவி, மகள் எல்லாரும் இந்த இடத்துல ஏதோ குடும்பத்துல ஏதோ ஒரு அடிப்படையில ஏதோ ஒரு மனக்கசப்பு நடந்திருக்கும். அத மனசுல தூக்கி வச்சுட்டு என்னென்றாலும் இவர் இப்படி நடந்தவரே இப்படி பேசினவரே என்று அல்லாஹ்வுக்காக வேண்டி அப்படி ஒரு தவறை இந்த இடத்துல வச்சு கொள்ளவான மனப்பூர்வமாக அடி மனசால இவரை மன்னிச்சு இந்த இடத்துல இருந்து அனுப்பு. அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆண்களாக பெண்களாக இருக்கலாம். ஏதோ மனிதன் தவறுடையவன் ஏதாவது தவறு நடந்திருந்தா நாங்க எல்லாம் இவரை மன்னிச்சு இவரை வழி அனுப்பி வைப்போம். இவருடைய இறுதி பயணத்தை அல்லாஹ் நல்ல பயணமாக ஈரேற்றமான பயணமாக இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அவருடைய கேள்வி கணக்காக இருக்கலாம். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நாளைய கியாமத்தினுடைய அந்த அனைத்து விதமான கேள்வி கணக்கு அல்லாஹ்ட அரிசிக்கு முன்னால் இருந்து கேட்கக்கூடிய மனிதன் திண்டாடக்கூடிய அந்த கட்டங்களாக இருக்கலாம். எல்லா கட்டத்திலையும் இந்த மனிதரை அல்லாஹ் ஒரு வெற்றியாளனாக அல்லாஹ் கபூல் செஞ்சு கொள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.